friends, today's special Chettinad prawn masala. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: prawn எடுத்துங்க 500 கிராம், சுத்தம் பண்ணி எடுத்துங்க, வாலை மட்டும் விட்டுட்டு. உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்க்கு ஏற்றபடி. மஞ்சத்தூள் 1/3 டேபிள் ஸ்பூன். மிக்ஸ் பண்ணி விடுவோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். மற்ற பொருட்கள்: கறி லீஃப் 2, ட்ரை சில்லி 4 எடுத்துக்குவோம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். பெரிய வெங்காயம் 2 நல்லா சாப் பண்ணிக்குவோம். பெரிய சீரகம் 1 டீஸ்பூன். ஏலக்காய் 5லேருந்து 7 எடுத்துக்கங்க. 1 டீஸ்பூன் சின்ன சீரகம். மல்லி 1 டீஸ்பூன். பட்டை 1 இன்ச்சு. Black pepper 1 டீஸ்பூன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. 2 கப் டொமேட்டோ பூரி எடுத்துக்கங்க. கடையில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை வீட்டில் கூட நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். அதோட ரெசிபியும் நான் இந்த லிங்க்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கடைசியாக வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே ரொம்ப ஈஸி தான். ஐ ப்ரிஃபர் யூ ஆல் மேக் இட் அட் ஹோம். ஓகே, நம்மளுக்கு அந்த ரெசிபி தெரிஞ்சிட்டோன்னே எதுக்கு கடையில் வாங்கிக்கிட்டு, சரிங்களா? இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துச்சிங்க. சூடான பிற்பாடு நம்ம எல்லாம் வறுத்து எடுக்கணும். மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். செட்டிநாட் ப்ரான் மசாலாவுக்கு நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு காஞ்சி மிளகாவை போட்டு வறுத்திங்க. மற்ற ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்துச்சிங்கன்னா அது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடுங்க. போட்டு நல்லா வறுத்திங்க. நல்லா வாசமாக இருக்கும். ஒவ்வொரு பொருளும் நீ போடுறப்போ ஒவ்வொரு மனம் வரும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். நீங்கள் வறுக்கணும். வறுத்துட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு தெரியும், அந்த மனம் தெரியும். ஓகே, இப்போ நல்லா வாசமாக வந்துருச்சு எல்லாம். இப்போ என்ன செய்யறோம், கூலாக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் அரைச்சிக்குவோம். கருவேப்பிலை பட்டை மிளகாலாம் வந்து கிளி போட்டுக்குவோம். அரைக்கிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அரைப்படை. ஸோ ட்ரை பிளெண்டில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம், எம்டி பவுல். நம்ம அரைச்ச மசாலாவை வந்து ஸோ அந்த பவுலில் கொட்டிக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன செய்வோம், அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அதில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அதில் போட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் எல்லாத்தையும். இதுதான் செட்டிநாட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். தாளிக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்குவோம். அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிற்பாடு வெங்காயத்தை கொட்டி தாளிப்போம். வெங்காயம் நல்லா நிறம் மாறணும், சவக்கணும். சவந்த பிற்பாடு நம்ம கறி லீஃப் கருவேப்பிலை எடுத்து போடணும். இப்போ நம்ம கருவேப்பிலை கொட்டிக்கலாம். நல்லா செவந்துருச்சு வெங்காயமும். இப்போ நம்ம வீட்டிலே தயாரித்து செஞ்ச டொமேட்டோ பூரி 2 கப் எடுத்து ஊற்றிப்போம். டொமேட்டோ பூரி 2 கப்புனாக்கா 2 டொமேட்டோ பெரிய 2 டொமேட்டோ வச்சு நீங்கள் செய்யலாம். அதோட ரெசிபி கூட நான் இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஐ ப்ரிஃபர் நீங்கள் வந்து டொமேட்டோ பூரி வந்து வீட்டில் சொந்தமாக செய்கிறது கடையில் வாங்குறதோட நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும்.
இப்போ நம்ம செட்டிநாட் மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கிறது போட்டு கிண்டலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பாயில் ஆகுது பாருங்களேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். டேஸ்ட்க்கு ஏற்றபடி உப்பு போட்டுக்கிங்க. உப்பு பத்தலைன்னா லைட்டு டம்மா பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது. ப்ராஸோ போட்டுக்குவோம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் அரை டீஸ்பூன் தான் போடுற, பட்டும் படாத மலேசா டேஸ்ட்காக. இப்போ நம்ம மெரினேட் பண்ணி சேர்ந்த ப்ரான் எடுத்து போட்டுக்கிண்டுவோம். படத்தையும் எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி போடுங்க. அது ஒரு சைடு குக் ஆனது, அதுக்கப்புறம் நம்ம கிண்டி விடலாம். ஊடா வந்து ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணக்கூடாது சீ ஃபுட் ஜாமா. ஸோ 10 மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம குக் பண்ணோம். நம்ம போட்ட உடனே கவுண்ட் பண்ணிங்க 7 to 10 மினிட்ஸ்குள்ளே குக் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம கிளறி விடுறோம். சாந்து நல்லா திக்காயிடுச்சு. ப்ரௌனும் நல்லா குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான். செட்டிநாட் ப்ரான் மசாலா இஸ் ரெடி. இப்போ நம்ம டொமேட்டோ பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹோம்மேட் டொமேட்டோ பூரி. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கங்க. இரண்டு டொமேட்டோ உள்ளுக்கு போடுங்க. ஸோ அந்த டொமேட்டோக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கணும் லெவலு. இப்போ நம்ம குக் பண்ணலாம். நல்லா குக் ஆனது என்ன ஆகுனாக்கா, அந்த டொமேட்டோ மேலே ஸ்கின் இருக்குல்ல, அது வந்து உரிச்சிட்டு வரும். இப்போ எடுத்து டொமேட்டோ வந்து நல்லா வந்துருச்சு. அது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடும். நீங்கள் தண்ணியில் பாயில் பண்ணி விட்டிங்கனாக்கா தோல் உறிஞ்சிச்சின்னா தெரியும் அந்த டொமேட்டோ வந்துருச்சுன்னு. பாருங்கள், தோல் தனியாக இருக்குது. இப்போ ஆறின பிற்பாடு அந்த தோலை வந்து நம்ம உரிச்சு எடுக்கணும். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். தோல்லாம் சுத்தமாக உரிச்சாச்சு. இப்போ என்ன செய்வோம், இதை வந்து சிறுசாக வெட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சிறுசாக நீங்கள் வெட்டின பிற்பாடு எடுத்து நம்ம பிளெண்டில் போட்டு அரைக்கணும். அரைக்கிறப்ப தண்ணி ஊற்ற வேணாம். ஸோ இதில் உள்ள தண்ணியே போதும், டொமேட்டோவில் உள்ள தண்ணியே போதும். போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்குவோம். பிளெண்ட் பண்ணி எடுத்ததை நம்ம எடுத்து ஊற்றி வச்சுக்குவோம். சமைக்க யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம ஐஸ் பல்ல கூட எடுத்துக்கலாம். 5 to 7 days கூட தாங்கும். ஸோ நீங்கள் ஏற்கனவே செஞ்சு கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம். இப்போ நீங்கள் 2 கப்பு டொமேட்டோ பூரி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் ரெண்டு டொமேட்டோ யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும் லெவலு. நீங்கள் கடையில் வாங்கியிருந்தீங்கனாக்கா அதில் சுகர்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண கிடையாது. ஸோ நம்ம ஒரு நல்ல ஹெல்த்தியான டொமேட்டோ நமக்கு ரெடியாக கிடச்சிருச்சு. அவ்வளோதான். அவள் டொமேட்டோ பூரி இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதோட வருகிற நியூ வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. டேக் கேர். ஸ்டே ஹோம். ஹாப்பி குக்கிங்.
Drop it.